இப்போ நீங்க உங்களுடைய பிரச்சார உத்தி இதுவாக இருக்குன்னு நீங்க சொல்லும் பொழுதே மாற்று தரப்பு மத்திய அரசு தமிழகத்தை ஓர வஞ்சனையுடன் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது, நிதி தர மறுக்குகிறார்கள், இந்தி திணிப்பு என்பது நடைபெறுகிறது, இந்த ஒரு சுயாட்சி என்பது அந்த முழக்கமே போய் இப்போ மத்தியில் அதிகார குவிப்பு நடைபெறுகிறது, ஆளுநர்களை வைத்து இடையூறு செய்கிறார்கள் என்பது போல அவங்க ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்க இப்போ மக்கள்கிட்ட போகும்பொழுது அதற்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும் தானே? நிச்சயமாக எங்ககிட்ட தெளிவான பதில் இருக்குது. அவங்க பொய் சொல்றாங்கன்னு. ஏன்னா உதாரணத்திற்கு இன்னைக்கு கேஸுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது அவங்க வீட்டுல கேஸ்ல சமைக்காம சாப்பிடாம ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்களா? எல்லா இடங்களிலும் கேஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உடனே கூட்டத்தை கூட்டி 70% உள்நாட்டு கேஸ் உற்பத்தியை அதிகரிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு அந்த ஜலசக்தி வழியாக வேற யாருக்கும் அனுமதி கொடுக்கல, அமெரிக்காவுக்கு கொடுக்கல, இஸ்ரேலுக்கு கொடுக்கல, ஐரோப்பா கண்ட்ரிக்கு கொடுக்கல. 2 கப்பல் இன்னைக்கு முழுமையாக கேஸோட நமக்கு சேரப்போகுது. அது இதெல்லாம் இத்தனை வழிமுறைகளை நீங்க இலங்கையில தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டது உங்க வெளியுறவுத்துறையான உங்களோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியுமே. அதனால அதை மட்டும் இல்ல, 11 லட்சம் கோடி இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பாரத பிரதமர் 41 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இதுல எல்லா முறையும் 1-2 முறையை தவிர எல்லா முறையும் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை அறிவிக்க வந்திருக்கிறார். ஆனா மன்மோகன் சிங் தமிழ்நாட்டுக்கு 12 முறை தான் வந்திருக்கிறார். அது தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாத பிரதமர் யாரு? இதையெல்லாம் நாங்க எடுத்து சொல்லுவோம். அதே மாதிரி 3 லட்சம் கோடி தான் யூபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது. நாங்க 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி எல்லா ஏர்போர்ட், எல்லா போர்ட் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நாங்க தெளிவா எடுத்து சொல்லுவோம் மக்கள்கிட்ட. இப்போ நீங்க பேசும் பொழுது ஒரு வெளியுறவு, அதே மாதிரி ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் வருவதுன்னு சொன்னீங்க. அதையே கூட இங்க திமுக விமர்சனமாக வைக்கிறது, திமுக கூட்டணிகள் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு. என்னன்னா மத்திய அரசு தற்போதைய மத்திய அரசு வெளியுறவு கொள்கையில தோல்வி அடைந்து விட்டது, குறிப்பாக மேற்காசிய பகுதியில் இந்தியா தனிமைப்படுவதற்கான வழிவகுத்து விட்டது, ஈரான் நட்பு நாடான ஈரானை கைவிட்டு இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் ஒரு சாய்வான ஒரு வெளியுறவு கொள்கையை பின்பற்றுகிறார்கள் என்று ப. சிதம்பரம் விமர்சிக்கிறார். அப்போ நீங்க தேசிய அளவுல போனாலும் சரி, உலக அளவுல போனாலும் சரி, பாஜகவை நோக்கி இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறது. இந்த விமர்சனத்தை சொல்லும் பொழுது அந்த போக்கின் காரணமாகத்தான் இப்படி எரிவாயு பற்றாக்குறையோ அல்லது எதிர்காலத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழலோ அல்லது அதனுடைய விலை உயர்வுக்கோ காரணமாகிறது. இது அன்றாட மக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பது போல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது மிக தவறான விமர்சனம். நான் அதை ஏற்கனவே சொன்னேன். ஏதோ ட்ரம்புக்கு அடிமைன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்காத சலுகையை இந்திய நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள். வேற எந்த நாட்டோட நமக்கு வட்டி சதவீதம் மிக குறைவு. அது மட்டுமல்ல, ஐரோப்பா நாடுகளோடு நாம இன்னைக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. அதுல 90% இந்திய பொருட்களுக்கு அங்க வரி கிடையாது. அங்க வரி இல்லாம பொருட்கள் அங்கே விற்பனை செய்யும் பொழுது நம்ம நாட்டுல உற்பத்தி அதிகமாகும். மருந்துகள் போன்றவற்றை, அதே மாதிரி பனியன் போன்றவர்களுக்கு வரியே கிடையாது. அதனால இன்னைக்கு ஈரானை மட்டும் பார்க்காம ஈரான் கிட்ட நட்புறவு கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஹார்மூஸ் வழியா நம்ம கப்பல்களை அனுமதிக்கிறாங்க. அதனால இவங்க பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதை பற்றி மக்கள் கவலைப்பட போறதில்லை. காங்கிரஸ் மட்டும் இன்னைக்கு ஆட்சியில இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவிற்கு இதை எதிர்கொண்டு இருக்க மாட்டார்கள். நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றியுடையோடு சொல்லுவேன். அது கொரோனாவா இருக்கட்டும், இந்த போர்க்காலமா இருக்கட்டும், அவரை மாதிரி பிரச்சனை காலங்களில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரதமரை நான் பார்த்ததில்லை என்பதுதான் உண்மை. இப்போ திமுக கூட்டணிக்கு மாற்றாக அதிமுக பாஜக கூட்டணி என்று நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே களத்திலே ஒரு ஒட்டுப்பிணைப்பு, ஒரு கொஹசிவ்னஸ் உருவாகல. இன்னும் சொல்ல போனா பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தான் சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தனிப்பெரும்பான்மை ஆட்சி என்று சொல்கிறார். இதிலே இவர்களுக்குள் குழப்பம் இருக்கிறது. இந்த கூட்டணிக்குள்ளேயே இவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுப்பிணைப்பு உருவாகாத சூழல்ல இவங்க எப்படி களத்துல போய் மக்களை சந்திப்பாங்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துற போறாங்களே அப்படின்றதுக்காக வைப்பது. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில எல்லா தலைவர்களும் ஒன்னாதான் இருந்தாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் பாஜக இடம் பெற்றிருக்கின்ற எல்லா கூட்டணியையும் இந்திய அளவுல அவங்க அப்படிதான் பேர் சொல்லுவாங்க. அதனால எல்லா தலைவர்களையும் அவங்க அழைத்துதான் பேசுறாங்க. அதனால இந்த குழப்பம் எங்கேயும் குழப்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அதில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தான் அவர் தலைமையாக போட்டிருக்கிறார்.
உதாரணத்திற்கு நான் திருநெல்வேலியில எனது தலைமையில், கோயம்புத்தூர்ல சகோதரர் அண்ணாமலை தலைமையில், எங்களோட மாநில தலைவர் தலைமையில, அப்புறம் அதே மாதிரி மதுரையில அதே மாதிரி அண்ணன் டிடிவி தலைமையில ஒரு இடம், அண்ணன் வாசன் தலைமையில ஒரு இடம், இது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அறிவித்தார்கள். அதனால இதெல்லாம் எதிர்கட்சிகளும் நாங்க சேர்ந்துடக்கூடாதேன்னு நினைக்கிறவங்களோட ஒரு விமர்சனமே தவிர, நாங்க சேர்ந்து இருக்கிறோம், நிச்சயமாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்போம், எந்தவித குழப்பமும் அதில் இல்லை என்பதுதான் எங்கள் கருத்து. இப்ப தமிழிசை மேடத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க இந்த தேர்தலில் நிக்கிறீங்களா மேடம்? எந்த தொகுதிக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? தமிழிசையை பொறுத்த மட்டும் என்னோட கட்சியோட மிக மிக கீழ்ப்படிதலான தொண்டன் நான். அதனால கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வேன். நான் தேர்தலில் எப்பவுமே தேர்தல் அரசியல் எனக்கு விருப்பமானது. அதனாலதான் நான் எனது ஆளுநர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன். ஆனா எது எப்படி இருந்தாலும் என் கட்சி என்ன எனக்கு பணிக்கிறதோ அந்த பணியை நான் செய்வேன். இல்ல மேடம், நீங்க வட திசையா தென் திசையா மேடம்? தூத்துக்குடியா வேளச்சேரியா? இல்ல இதுல எது மாதிரியான தொகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது தமிழ்நாட்டு திசை தமிழிசையோட திசை, அதனால எந்த திசை சொல்ல முடியாது. எங்க எந்த திசையை காண்பிக்கிறார்களோ அந்த திசைக்கு இந்த இசை பயணம் செய்யும்.